இந்த வாரத்திலேயே ஊருக்கு கிளம்பிடுவோம். என்ன பண்ணுறது, கேரளாவில் மழை வரும், அது சாதாரண ஒரு விஷயம். இந்த மழை வந்து எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கேன், டெய்லியும் இந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருந்தால் கேரளாவில் இருக்க எல்லாருமே வெளியில் போகிற மாதிரி ஆயிரும். பயங்கர மழை வெளுத்து வாங்குது, என்னன்னு தெரில. நைட்டு செம்ம காற்று, வீட்டிலே கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார்ஜும் போடல மொபைலுக்கு. பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்கேயும் கரண்ட்லாம் இருக்காது, கட்டாயிருக்கும். ரொம்ப சிரமப்பட போகிறாங்க மக்கள்லாம். இருந்தாலும் நானும் எல்லாரும் பாவங்க, நானும் வேண்டிக்கிறேன். எனக்கே பயமாக தான் இருக்குது வீட்டில் இருக்கவே, நானும் வேண்டிக்கிறேன். அங்கே பாருங்கள் சுழல் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது கடல் மாதிரி இருக்குங்க இந்த சின்ன ஆறு. இது வந்து மழை இல்லைன்னா ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து ஒரு சாதாரணமான ஆறு தான். இப்போ பாருங்கள் மழை வந்ததுனால எவ்வளோக்கு எவ்வளோ இதாகுதுன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியலைங்க. நைட்டு தூங்கும்போது வீட்டோட போயிடுமான்னு பயமாக இருக்குது. அப்படித்தான் அங்கே 4-5 வீடு போயிருக்கு. 4-5 வீடுனா அவங்க வீட்டுக்கு பின்னாடி மண்ணிடிஞ்சு வீடு ஃபுல்லாக தண்ணியாக அவங்க வீட்டை இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி தான் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக மழை, போய் மழை. முதல்ல தண்ணி அதிகம் போணுச்சு, இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல, இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் ஊருக்கு தான் போய் ஆகணும். நான் வேலைக்கே போகிறதில்ல, ரொம்ப நாளாக அது வேலைக்கு போயிட்டு ஊர்லேயே இருந்திருக்கலாம் பேசாமல் அப்படின்னு தோணுது. என்னான்னு ஒன்றும் தெரியலை. இந்த மாதிரியே மழை வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே உள்ள மக்கள்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. இது ஒன்றுனா உண்மை. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இதெல்லாம் மழை வர்றது சகஜம்தான் கேரளாவில். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மழையை நான் அப்போ தாங்க, பேய் மழையை நான் அப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு பார்க்குறேன்.